ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் தாங்க கரிசலை பற்றின ஒரு எம்சிக்யூ கேள்வி ஒன்று செய்ய போகிறோம். சரியா? அந்த கேள்வி செய்கிறதுக்கு முதல் நான் இந்த தாங்க கரிசல் என்ற எண்ணக்கரு வர பாடம் அயன் சமநிலை என்ற பாடம், அயன் ஈக்குவலிபிரியம். சரியா? இந்த பாடத்தில் இந்த பாடமே நீர்க்கரிசலை பற்றி படிக்கிறது. சரியா? நீர்க்கரிசலுக்குள்ள தான் கதைக்க வேணும். ஒரு வாயு நிலையில் நடக்கிற தாக்கங்களையோ அல்லது திண்ம நிலையில் நடக்கிற தாக்கங்களையோ இதில் நாங்கள் கதைக்கிறீங்கள, நீர்க்கரிசலுக்கு மட்டும்தான் கதைக்க வேணும். சரியா? அதாவது வெண்காரங்கள் வெண்ணமிலங்கள் ஃபுல்லாக பிரியும். சரியா? முற்றான அயனாக்கம். வெண்காரங்கள் வெண்ணமிலத்தின் அயனாக்கத்தோடு ஒப்படைக்க மென்காரங்கள் மென்னமிலத்தின் அயனாக்கத்தை புறக்கணிக்கிறது. மென்காரங்கள் மென்னமிலம் கொஞ்சம் தான் பிரியும், 1000 அப்படித்தான் பிரியும். சரியா? அப்போ வெண்காரங்கள் வெண்ணமிலத்தின் அயனாக்கத்தோடு ஒப்படைக்க மென்காரங்கள் மென்னமிலத்தின் அயனாக்கத்தை புறக்கணிச்சுத்தான் வெண்காரங்கள் வெண்ணமிலத்தின் பிஹெச் பிஓஹெச் கணிக்கிறது. சரியா? பிஹெச்சுக்குரிய சமன்பாடு தெரியுமில்ல, -log H + சரிவு. அதே மாதிரி பிஓஹெச்சுக்குரிய சமன்பாடு தெரியுமில்ல, -log OH- சரிவு. சரியா? ஓகே. அதை விட தாங்கல் கரைசல் என்னும் எண்ணக்கரு பஃபர் சொல்யூஷன். சரியா? தாங்கல் கரைசல் என்றால் பிஹெச் மாறாத கரைசல். பிஹெச் மாறாதண்டில்லை, மிகச்சிறிய அளவில் மாறும், பெரிய மாற்றங்கள் நடக்காது. பிஹெச் 1ஆலேயோ 2ஆலேயோ 5ஆலேயோ மாறாது, ஆனால் சிறிய அளவில் மாறும். ஓகேவா? சரி. அப்போ இந்த ரெண்டுமே வெண்காரங்கள் வெண்ணமிலத்தின் அயனாக்கத்தோடு ஒப்படைக்க மென்காரங்கள் மென்னமிலத்தின் அயனாக்கத்தை புறக்கணிச்சு தான் கதைக்கிறது. அந்த மாதிரி மென்காரங்கள் மென்னமிலத்தின் அயனாக்கத்தோடு ஒப்படைக்க, சரியா, மென்காரங்கள் மென்னமிலங்கள் பகுதி அளவில் தான் அயனாக்கும். அந்த பகுதி அளவான அயனாக்கத்தை வச்சு கொண்டு தான் ஒஸ்வால்டின் அயனாக்கல் விதி கதைக்கிறோம். ஓகே. KA KB என்ற மாறலியல் எல்லாம் கதைக்கிறோம். மென்காரங்கள் OH- கொடுக்கும், மென்னமிலங்கள் H+ கொடுக்கும். அதோடு ஒப்படைக்க நீர் கொடுக்குற H+ஐயும் OH- புறக்கணிப்போம். நீர் கொடுக்குற H+ஐயும் OH- புறக்கணிச்சு தான் ஒஸ்வால்டின் ஐதாக்கல் விதி கதைக்கிறோம். Ka7Cl5² Kb7Cl5². இது மென்னமிலத்துக்கு, இது மென்காரத்துக்கு. அது மாதிரி ஆண்டர்சனின் சமன்பாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. pH = pKa + log salt over acid. அது மாதிரி pOH = pKb log salt over base. ஓகேவா? இதை விட இந்த பாடத்தில் கரைதிறன் பெருக்கம் நியமிப்பண்ட 2 விஷயம் இருக்குது. புறக்கணிக்கிறதுன்றது கெமிஸ்ட்ரியில் அங்கங்கே ஒரு சில இடத்துலாம் புறக்கணிப்போம். பௌதிகவியலில் பெரும்பாலான இடத்துல புறக்கணிப்போம். இங்கே புவியீர்ப்பு பரமுடுகள் G7 10 m/s - 2 ஒரு புறக்கணிச்சு போடுற அன்னளவான சமன்பாடு. புவியீர்ப்பின் இயக்கம் வழித்தடைய புறக்கணிக்கிறோம். வேணுடியின் தேற்றம் பெரும்பாலான விஷயங்களை புறக்கணிக்கிறோம். சரியா? கவனிங்க. இப்போ நாங்கள் 2018ஆம் ஆண்டு 15வது கேள்வி பார்க்க போகிறோம். சரியா? கேள்வியை பாருங்க. PKa பெருமானங்கள் முறையே 4.7, 5.0 ஆக உள்ள PKa என்றது Ka பெருமானத்தின் -log பெருமானம். ஓகே. மென்னமிலங்கள் HA, HB ஆகியவற்றின் ஒரு சமமூலர் நீர்க்கரைசல். ஒவ்வொரு அமிலமும் 1.0 μ/dm கனம் சமநிலையில் உள்ளது. ஓகே. அப்போ HAயும் HBயும் ஒரே சரிவில் இருக்கா, அப்படித்தானே? ஓகே. log A- இந்த சரிவின் கீழ் B- சரிவின் பெருமானம் அன்னளவாக சமனாக அமைகிறது. சரியா? போட்ட கவனிங்க. இதில் HA, HB ரெண்டு மென்னமிலங்கள் தரப்பட்டிருக்குது. ஓகே. ஸோ மென்னமிலத்தின் pH pK என்ற என்ன சமன்பாடு? pH = pKa plus
லாக் மேல உப்பு சால்ட் உப்புன்றது அயன் சேர்வு என்ன A மைனஸ் அல்லது B மைனஸ் நான் உப்பண்டே போடுறேன்னா இதுக்கு A மைனஸ் இதுக்கு B மைனஸா போடணும் அயனேலா போட வேணும் கீழே அமிலம் அமிலம்ண்டா ஆரம்ப அமிலத்தை போடுவோம் சரியா ஸோ இதில் ஏச்சே வந்து மென்னமிலமண்டபடியால் சிறிதளவாயனாகும் ஓகேவா H plus aqueous सह OH minus aqueous sorry A minus aqueous அந்த மாதிரி HB வந்து H plus aqueous सह B minus aqueous சரியா இது ரெண்டுமே ஆரம்பம் ஒரே மூலவன்னு தந்திருக்குது சரியா இது என் மூலண்டா அதாவது ரெண்டு செறிவும் சமனண்டா வந்திருக்குது என்ன சரியா தானே வெளியே பாருங்க ஒவ்வொரு அமிலமும் ஒரு மூல் per டெசிமீட்டர் ஒரே செறிவு சரியா ஸோ இது ரெண்டுமே ஒரு கரைசலுக்குள்ள இருக்குது ரெண்டுமே ஒரு கரைசல் ஒரே கரைசல் ஒரே பாத்திரம் சரியா ஒரே பாத்திரத்துக்குள்ள இருக்குது அப்ப இந்த பாத்திரத்துக்குரிய pH சரியா ஹலோ இந்த கரைசலுக்குரிய pH ஓகேவா அந்த pH கொடுக்கிறது ரெண்டு பேரும் கொடுப்போம் சரியா இந்த மொத்த H plus செறிவு தான் இந்த மொத்த H plus செறிவுக்கு தான் மைனஸ் log H plus செறிவு போட்டு pH எடுப்போம் சரியா உண்மையில் இந்த ரெண்டின் செறிவின் கீழ் இதின் செறிவு ஒரு மாறிலி அது இதுக்குரிய KA K1 போகிறேன் இந்த ரெண்டு செறிவின்கள் இந்த செறிவு மாறிலி K2A இந்த ரெண்டு மாறிலியும் வெப்பநிலையை தவிர வேறு யாரும் மாற்றலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டுமே பொது அயன் விளைவு சரியா இது நாங்கள் இன்ஆர்கானிக்கில் பண்பறி வகுப்புலையும் பார்த்தோம் பொது அயன் விளைவு ஓகேவா ஸோ சமநிலை பின்பக்கம் நகரும் பின்பக்கம் நகரேக்க இவர் நெப்பர் மொத்த H பிளஸும் தனக்குரியதண்டு இவர் நெப்பர் மொத்த H பிளஸும் தனக்குரியதண்டு அப்போ இந்த சமன்பாட்டை இவருக்கும் போடுவோம் இவருக்கும் போடுவோம் வடிவா விளங்கி கொள்ளுங்கோ இவர் நினைப்பார் மொத்த H பிளஸும் தனக்குரியதண்டு இவர் நினைப்பார் மொத்த H பிளஸும் தனக்குரியதண்டு சரியா ஸோ இந்த சமன்பாட்டை நாங்கள் இவருக்கும் போடுவோம் கீழே இவருக்கும் போடுவோம் ஓகேவா ரெண்டு பேருக்குமே நாங்கள் சமன்பாட்டை போட்டுக்கொள்ளுவோம் சரியா போட்டால் pH ரெண்டுக்கும் சமன் சரியா அதை விட இது ரெண்டுமே சம மூலர் சரிவண்டு தந்திருக்கிறார் இவ்வளோத்தையும் வச்சு கொண்டு சுருக்கி விடியெடுக்க போகிறோம் கவனிங்க நாங்கள் முதல் HAக்கு சமன்பாடு போட போகிறோம் போட்டால் pH சமன் pKa plus log salt over அமிலம் தானே ஸோ ஆசிட் pH pK எல்லாம் ஆசிட்டுக்குரியது ஆசிட் ஓகேவா அது மாதிரி HBக்கு சமன்பாட்டை போட்டா pH சமன் PKB सह सॉरी PKA தானே HBM क्या अम्लம் தானே PKA एसिड सह log salt over acid இது ரெண்டும் ஓகேவா இது ரெண்டும் சமன்
ஒரே கரைசல் இல்ல HA இந்த pKa HB இந்த pKa பெருமானங்கள் தந்திருக்கானா பாப்போமா பாருங்க pKa பெருமானங்கள் முறையே 4.7,5 சமயராக உள்ள மின் அமிலங்கள் HA HB ஸோ HA க்கு 4.7 HB க்கு 5 சரியா HA க்கு 4.7 HB க்கு 5 ஓகேவா இதில் ஆசிட் என்ற இடத்துல HA போட வேணும் HBக்கு HB போட வேணும் சோல்ட்ன்றது அயனாகி வர உப்பு இந்த சமன்பாடு நிறைவேற்ற பார்த்துருப்பீங்க சரியா ஸோ இதில் இருக்கிற அயன் என்ன A மைனஸ் இதில் B மைனஸ் சரியா இந்த ரெண்டும் சமன் அல்ல ஸோ இது சமன் இது ஓகேவா எழுதுறேன் 4.7 வடிவா கவனிங்கோ சக லாக் A மைனஸ் இந்த சரிவு கீழே HA சமன் 5.0 சக லாக் B மைனஸ் இந்த சரிவு HB ஓகே இதில் இந்த ரெண்டும் சமன் அல்ல HAயும் HBயும் ஆரம்ப சரிவுகள் சமன் அல்ல இதை சுருக்கினா இறுதி விட வரும் சுருக்குவோமா கவனிங்க இந்த சமன்பாடு தான் நம்ம எடுத்துனாங்க ஓகேவா சுருக்குறேன் 5 இருக்குது 4.7 இந்த 4.7 இங்கே கூட்டுப்படுது அங்கால கொண்டு போனால் கழிப்படும் இதை கொண்டு அங்கால கழிக்கிறேன் அதை கொண்டு வந்து இங்கால கழிக்கிறேன் ஓகேவா என் கேள்வி என்னது கேள்வியை பாருங்க கேள்வி என்னது லொக் இதின் கீழ் இது அப்படிதானே கேள்வி ஸோ இதை நான் இங்கால கொண்டு போகிறேன் கவனிங்க ரைட் 5.0 சமன் நான் கொண்டே கழிக்கிறேன் சரியா அதை கொண்டு வந்து இங்கால கொண்டு வா log A minus single HA saya log B minus single HB இது சரியா இது இங்கே கழிக்கிறோம் அது அங்கே கழிக்கிறோம் சரிதானே ஓகே ஸோ 5ல் 4 போனால் 0.3 சமன் கழிக்கிறத வேற வேற லொக்குக்கு கழிக்கிறத ஒரே லொக்குக்கு பிரிச்சு எழுதலாம் இல்ல ஸோ log A minus single HA அதன் கீழ் B minus single HB எழுதலாதா எழுதினா இது ஒரே பரிமாணம் இல்ல சமமூலர் ஒரு மூல் பர் டெசிமீட்டர் நம்ம தந்துக்கலாம்ல கேள்வியில பார்த்தீங்களா ஸோ இதையும் வெட்டினால் log A minus single B minus சரிவு சமன் சைவசம் 3 எத்தனை அப்படியே செக் பண்ணுவோமா பாருங்க அப்படியே முதலாவது 23.3 சைவதசம் 3 விடை 3 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் கடந்த கால பேப்பரில் MCQ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ ஏதாவது செய்து விடணுமெண்டா கீழே கமெண்டில் போடுங்க சரியா இதை விட ஏதாவது செக்ஷனுகள் படிப்பிக்கணும் என்னட்டு ஏதாவது சந்தேகம் கேட்க வேணுமெண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கிறேன் தொடர்பு கொண்டு கேட்டீங்களா பயன்பெற்று கொள்ளலாம் ஓகே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்